Hello friends, welcome to Republicas. So today is 8th December and 8th Decemberல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா a monumental mistake fomented by impunity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இப்போ நாகாலாண்டில் ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ் யூ மஸ்ட் பி நோயிங் நம்ம நேற்று தான் பார்த்தோம். தட் இஸ் லைக் 14 சிவிலியன்ஸ் ஹேஸ் லாஸ் தேர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஆர்டிகலில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஆர்டிகலில் 3 ஆஸ்பெக்ட்ஸில் பேசுகிறாங்க. ஒன்று வந்து லைக் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட், அதாவது ஆஃப்ஸ்பா ஆக்ட் இருக்கணுமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது வரையும் இல்லாம நாகாலாண்டை பத்தி பேசுறாங்க. சரியா? ஸோ வாட் இஸ் நாகாலாண்ட் அண்ட் வாட் இஸ் தேர் இஷ்யூ, இதை பத்தி பேசுறாங்க. ரெண்டாவது, அதாவது தேர்ட் வந்து இந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் எஸ், நாகாலாண்ட் இஷ்யூ உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியணும். அண்ட் அது நம்ம ஒரு கதை மாதிரி பார்த்து முடிச்சிட போறோம். சரிங்களா? ஓகே. த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மீடியேஷன் பில். ஸோ இந்த பில்லை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க, மீடியேஷன் பில்ல. ஸோ வில் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல். அதே மாதிரி ஹெல்த் அக்கௌண்ட் நம்பர்ஸ் தட் ரிக்வயர் க்ளோசர் ஸ்க்ரூட்டனின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பற்றி பேசுகிறாங்க இந்த ஆர்டிக்கலில். சரியா? ஸோ இந்த ஆர்டிக்கலுடைய ஜஸ்ட் வெரியும் நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் லைக் இந்த ஆர்டிகல்லேருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபைன். எனிவே, மூவிங் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், அ மானுமெண்டல் மிஸ்டேக். அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி வில் லுக் அட் தி பேக்ரவுண்ட். And friends, yes, I just wanted to tell one more point also. That is, before seeing its background, I want to tell you one point. Aதாவது என்னன்னா, it's high time for you that you should write answers. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா it is like in 6 months. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1 வீக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ ஐ ஹவ் ஆஸ்க்ட் மெனி ஆஃப் யூ டு ஸ்டார்ட் ஃபாலோயிங் எடிட்டோரியல் அனாலிசிஸ் அட்லீஸ்ட் ஃப்ரம் December 1. சரிங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மெயின்ஸ் எழுதும் போது இந்த December 1லேருந்து பார்த்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், editorial analysis. By end of 1 month, you will be ready with some 40 to 50 issues or 40 to 50 topics, which in itself is like or a good thing, and that too with a good concept clarity. So what I recommend is like weekly once take few questions and write answers. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எங்கேருந்து சார் நான் எடுக்கிறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, to be very very frank, கொஸ்டின்ஸுக்கு பாரபட்சமே கிடையாதுங்க. go to any telegram group, go to any UPSC websites, all provide questions. கண்டென்ட்டுக்கு தான் ஒழுங்கான கண்டென்ட் அவைலபிளாக இல்லை. அதாவது ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கண்டென்ட் தான் அவைலபிளாக இல்லையே ஒழிய உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ். வீக்லி ஒன்ஸ் ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின்ஸ் எடுங்க. உங்கள் தெரிஞ்ச டாபிக்லேருந்து எடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸை எழுதுங்க. ஸ்லோலி டூ தேட். அண்ட் நாளாக யூ வில் இவால்வ் யுவர் செல்ஃப். சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் எத்திக்ஸ் பேப்பர் இருக்கு, GS பேப்பர் 1ல சில ஸ்டாட்டிக்ஸ் பார்ட் இருக்கு. தட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி. அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி ஒரு 60% நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க பேப்பர் 1. பட் when it comes to paper 4, again trust me, it is very easy. And future-ல I have plans to cover ethics கூட. சரிங்களா? ஸோ definitely not for this mains but for the next mains. ஸோ இப்போ you are someone who is about to give 2022 attempt na, then kindly follow editorial analysis or kindly read daily editorial analysis with the background. ஸோ ஒரு இஷ்யூ மாதிரி படிங்க and start writing answers. at least weekly once ஒரு 5 to 10 questions நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ minimum 5 questions you should write because there are many things which goes into answer writing. சரி, இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கதை, கான்செப்ட் கிளாரிட்டி. இந்த கான்செப்ட் கிளாரிட்டியை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். That is also an ஒரு art or there are few ways in which you have to do it and please do that. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மூலியமாக தான் அது வரும். ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ். இட்ஸ் ஹை டைம். சரிங்களா? எனிவே, starting with the background. So friends, if you take like history of நாகாலாண்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, சரி, பிரிட்டிஷ் இந்தியாவுள்ள வந்தாங்க. இந்தியாவில் வந்து they bought many regions under their control. ஸோ அதே மாதிரி தான் நாகாலாண்டும் அவங்க கண்ட்ரோலில் போச்சு. சரிங்களா? ஸோ 1800s we can see பிரிட்டிஷ் இன்வேஷன் இன்டு நாகாலாண்ட். ஸோ 1830s நடந்துருச்சு அது. சரிங்களா? பட் ஆனால் one thing which British faced when it comes to Nagaland, like என்னன்னா அவங்களுடைய ரிப்பல்ஷன் ஆர் அவங்களுடைய அப்போசிஷன் ஆர் ஒரு சென்ஸ் ஆஃப் நான் அக்செப்டன்ஸ் நேச்சர், ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நாகாலாண்ட் கிட்ட when British noticed, இவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, we will not interfere into Nagaland, we will not interfere into their criminal administration, into their civil administration அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டாங்க. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் if you see Nagaland, அங்கே நாகா பீப்புள் தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? and they do not have any sort of relationship with rest of India. இப்போ முகல் பீரியட்ஸ் இருக்கும்போது முகல் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ சோஷியலி, கல்ச்சரலி, கமர்ஷியலி they are very different and isolated, even politically for that matter. But things changed after 1947. இந்தியாக்குள்ளே வந்தாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஹிஸ்டாரிக்லி பார்த்தீங்கன்னா they do not have any relation. சரிங்களா? அண்ட் பிரிட்டிஷ் இன்வேஷன்ஸ் பண்ணாங்க 1830s. அண்ட் பிரிட்டிஷ் did not like had much control over Nagaland also because their economics
இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ டிட் நாட் மேட் இன் நாகாலாண்ட். அங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க போகிறாங்க? அண்ட் அப்படியும் பண்ணாங்கன்னா லைக் இட் வாஸ் லைக் கன்ஃபைன்டு டு ஒன்லி ஃபியூ ஏரியாஸ். சரியா? சரி, ஓகே. இப்போ பொலிட்டிக்கலி அவங்க எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் 1920s நம்ம பேசலாம். சரியா? ஸோ எஜுகேட்டட் நாகாஸ் பீப்புள், எஜுகேட்டட் நாகா யூத் ஒரு கிளப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இந்த இயர் 1918. எங்கன்னா கோஹிமால, விச் இஸ் லைக் த கேபிட்டல் ஆஃப் நாகாலாண்ட். ஸோ கோஹிமால 1918லயே நாகா கிளப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குங்க இல்லையா, அங்கே தன்னைத்தானே ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அகைன் தீஸ் எஜுகேட்டட் யூத்ஸ் வியா நாகா கிளப் இவங்க வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒழுங்காக ப்ரொஜெக்ட் பண்ணவும் இல்லை. அண்ட் தே டென்ட் ஹேட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் த நாகாலாண்ட் ஆர் நாகா நேஷனலிசம் இஸ் அபவுட் டு பி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கிளியர் பிக்சர் ப்ரொஜெக்ட் பண்ணலை. அண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் யாருமே அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல. சரிங்களா? பட் எஸ், தே டிட் பிளேட் அ மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், இன் 1929 Simon Commission came to India. When Simon Commission came, they requested the British to leave. அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாகாஸை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அண்ட் இந்தியன் ஃபெடரேஷனில் எங்களை ஆட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரியா? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கு இல்லையா, அப்போது நாகாலாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ்லாம் மேக் பண்ணாங்க. அவங்கள வந்து ஸ்பெஷல் பேக்வர்ட் ஏரியான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. எக்ஸ்க்ளூடட் ஏரியா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிட்டிஷ் எடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. பட் இந்த 1930sலாம் நாகா கிளப் மூலியமாக வாட் தே ஆல் வாண்டட் இஸ் லைக் தே வாண்டட் செப்பரேட் நேஷன், தே வாண்டட் ஃப்ரீடம், தே வாண்டட் இண்டிபெண்டன்ஸ். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நாகா கிளப் உடைய டிமாண்ட் என்னவாக இருந்தது தெரியுமா? சரி, நாங்கள் இந்தியா கூட போய் சேரல, ரேதர் நாங்கள் உங்கள் கீழே இருந்துடுறோம், பிரிட்டிஷ் கீழே இருந்துடுறோம், எங்களுக்கு ஸ்பெஷல் அட்டானமி, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துருங்கன்ற மாதிரி. பட் however this demand were like not taken into consideration and Nagas were a part of Assam province. சரியா? அப்போ அசாம் ப்ராவின்ஸில் தான் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா அசாமுக்கு பக்கத்தில் தான் நாகாலாண்ட், அசாம் ப்ராவின்ஸில் தான் இருந்தது. அண்ட் இந்த நாகா கிளப் இருக்கு பாருங்க, இதுதான் 1946 நாகா நேஷனலிஸ்ட் கவுன்சிலாக மாறும், NNC-ஆக மாறும், which happens to be like one of the most important party or ஒரு ஆர்கனைசேஷன் when it comes to Nagaland. சரியா? ஸோ NNC-ஆக மாத்துறாங்க, நாகா கிளப்பை வந்து NNC-ஆக மாத்துறாங்க 1946. அண்ட் செப்பரேட் நேஷனுக்காக டிமாண்டும் வைக்கிறாங்க, தட் இஸ் டு லிவ் இண்டிபெண்டன்ட்லி, தட் இஸ் ஸ்டில் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த நாகாலாண்ட் இஷ்யூவை சால்வ் பண்ணணும், ஒரு இவங்க இண்டிபெண்டன்ஸ் டிமாண்டை வந்து ஏற்றுக்க கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஒப்பீனியன்ஸ் வேர் ப்ரிவிலிங் அண்ட் தே வேர் எ பார்ட் ஆஃப் அசாம் ப்ராவின்ஸ். அப்போது கவர்னர் ஆஃப் அசாம் யாராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அக்பர் ஹைத்ரி இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணார்னா, நாகா பீப்புள்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை கூப்பிட்டு அவர் கூட ஒரு ஹைத்ரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாரு. ஹைத்ரி அக்ரிமெண்ட் தட் இஸ் இன் தி இயர் 1947. ஜூன்லேயே இவர் சைன் பண்ணிடுறாரு. ஆகஸ்ட்ல தான் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, பட் ஜூன்லேயே சைன் பண்ணிடுறாரு. சரிங்களா? அண்ட் இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் அக்ரிமெண்ட்னு கூட சொல்லுவாங்க இந்த ஹைத்ரி அக்ரிமெண்ட்டை. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பேசுறாங்கன்னா, நாங்கள் நாகாஸோடைய கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், லாவை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னா உங்களுக்குன்னு ரைட் இருக்கு, உங்க கல்ச்சர், சொசைட்டி, உங்க லா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு, யூ ஆர் லைக் ஃப்ரீ டு டூ இட் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல எழுதியிருந்தாங்க. இது வரையும் இல்லாமல் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ரிவ்யூ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கவர்னர் ஆஃப் அசாம், நான் தான் ஏஜென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்னர் ஆஃப் அசாம் டு ரிவ்யூ எவ்ரி 10 years அப்படின்ட்டு சொல்லிட்டு 1947 எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் இந்த 9 பாயிண்ட் ஹைத்ரி அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க, திஸ் அக்ரிமெண்ட் இட்ஸ் லைக் ரொம்ப வேகாக ஒரு அக்ரிமெண்ட். சரிங்களா? ரொம்ப வேகான அக்ரிமெண்ட்னா இதுல வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. தட் இஸ் லைக் ஹவு த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஸ் கோயிங் டு பி அண்ட் வாட் வி எக்ஸ்பெக்ட் அண்ட் கிளியராக நாகாலாண்ட் இந்தியா கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பின் பாயிண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருந்தது இந்த அக்ரிமெண்டோடைய இன்டர்பிரிட்டேஷன் எடுத்து பார்த்தீங்க. சரிங்களா? அண்ட் இந்த இயர் 1958 வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் நாகா பீப்புள் ஆர் ஈவன் NNC ஃபார் தட் மேட்டர், ஏன்னா இப்போ ஹைத்ரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, NNC இருக்காங்க இல்லையா, 1958 என்ன செய்யறாங்கன்னா, 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்கன்றாங்க அண்ட் நாங்கள் இந்தியா கூட இருக்க மாட்டோம், எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அண்ட் டெஃபினெட்லி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும்? வாட் வி டோல்ட் இஸ் லைக் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அக்ரிமெண்ட்டை ரிவ்யூ பண்ணுவோம், அவ்வளோதான். இதை விட்டுட்டு இண்டிபெண்டன்ஸ்லாம் கேட்காதீங்க, இட்ஸ் லைக் இம்பாசிபிள் அப்படின்றோம் நம்ம. ஸோ a sense of conflict or a dispute started rising or differences of opinion started rising. That is in the year 1958. சரி, ஓகே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். Now we need to talk about a personality who is called as AZ Fizo. சரியா? ஸோ நாகாலாண்ட் இஷ்யூனா AZ Fizo பற்றி உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இவருடைய முழு பேர் வந்து அங்காமி சாப்பு ஃபிசோ. சரியா? இவர் என்ன பண்றாருன்னா இந்த இயர் 1947, ஸோ இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற 2 மாசம் முன்னாடி தான் கவர்னர் ஆஃப் அசாம் அண்ட்
நாகாலாண்டுக்கு நடுவில் ஹைத்ரி அக்ரிமெண்ட் வந்தது இல்லையா, அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, ஏசட் ஃபிசோ he went to meet மகாத்மா காந்தியை போயிட்டு அவர் என்ன சொன்னார்னா, டிக்ளேர் நாகாலாண்ட் as an independent nation, சரிங்களா, அண்ட் give us freedom அப்படின்ட்டாரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது what he did is like he declared Nagaland as an independent nation itself, that is in 14th August 1947. and இது வரையும் இல்லாம they boycotted Indian constitution, 6th schedule of the Indian constitution, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதை பாய்காட் பண்ணாங்க. they decided to fight for the freedom, ஈவன் ஒரு நாகா ஆர்மின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க, சரிங்களா. and he was arrested, அப்பவே he was arrested and afterwards he was released. சரி, ஓகே. காந்தி கூட இதே மாதிரி நாகா பீப்புள் they went and met நேரு ஆல்சோ, சரிங்களா. அங்கேயும் சேம் டிமாண்ட் வச்சாங்க. நேரு அவுட்ரைட்லி டினைட், நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. சரி, திருப்பியும் 1954ல் சாவரின் ரிப்பப்ளிக் ஆஃப் நாகாலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1954ல், சரிங்களா. இப்போ இந்த சாவரின் ரிப்பப்ளிக் ஆஃப் நாகாலாண்டை வந்து நாகா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக மாத்துறாங்க 1956ல். ஃபிசோ மாத்துறாரு, ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் நாகாலாண்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. ஸோ என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்துட்டு வராங்க ஜஸ்ட் டு கிளைம் தேர் இண்டிபெண்டன்ஸ். பட் நெய்தர் காந்தி நார் நேரு அக்செப்டட் தேர் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்னா லைக் ஒரு செப்பரேட் நேஷன் அக்செப்ட் பண்ணிக்கல 1957 வரையும். அண்ட் இந்த ஹைத்ரி அக்ரிமெண்ட் 10 years முடிஞ்ச உடனே 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஸ்டார்டட் ரைசிங் அண்ட் தே ஸ்டார்டட் அட்டாக்கிங். அண்ட் இந்த டைம்ல தான், இந்த 1955-56ல தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்மி பீப்புள் ஸ்டெப்ட் இன்சைட் நாகாலாந்து. ஸோ 1947 கூட அங்க இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க, சரிங்களா. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சண்டை போட்டு ஒரு இன்டர்னல் வைலன்ஸ் பயங்கரமாக நடந்தது. ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் கூட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் எஸ், ஸோ அப்போ என்ன யோசிச்சாங்கன்னா, சரி ரைட்டு, இனிமேல் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது, நாகா பீப்புளே சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வைலன்ஸ் பார்த்த விட்டுட்டு இட் இஸ் பெட்டர் டு டிசைட் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க இந்த எண்ட் ஆஃப் 1950s, சரிங்களா. அண்ட் இதோடைய ஒரு அவுட்கமா நாகா பீப்புள் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் வருதுங்க. ஸோ ஒரு நாகாலாந்து ஸ்டேட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம், தட் இஸ் வித் இன் யூனியன் ஆஃப் இந்தியா, அஃப்கோர்ஸ் வித் அட்டானமிஸ் ஒன்லி, அதாவது இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்படும். அண்ட் வில் கிரியேட் ஒரு செப்பரேட் ஸ்டேட் நாகாலாந்து அப்படின்ற மாதிரி இந்த நாகா பீப்புள் கன்வென்ஷன் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதில் ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த லீடர்ஸ் பேர்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் எஸ், இந்த என்என்சி இருக்காங்க பாருங்க, நாகா நேஷனலிஸ்ட் கவுன்சில், இவங்க தே டென்ட் அக்செப்டட் திஸ், இந்த பீஸ் லவிங் ஆஸ்பெக்ட் எல்லாமே வந்து, சரியா. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் தெர் ஆர் மெனி அண்டர் கிரவுண்ட் நாகா பீப்புள், அதாவது அண்டர் கிரவுண்ட் நாகா பீப்புள்னா அவங்கள ட்ரேஸ் பண்றதே கஷ்டம், பிகாஸ் தே வேர் இன்வால்வ் இன் கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக். அந்த மாதிரி அவங்க திருப்பி அட்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருந்தாங்க, சரியா. ஸோ இதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 1958ல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் எடுத்துட்டு வராங்க 1958ல், அதுவும் ஒரு ஆர்டினன்ஸ் மூலியமாக. தட் இஸ் ஃபார் அசாம் அண்ட் மணிப்பூர், பிகாஸ் நாகாலாந்து வாஸ் அ பார்ட் ஆஃப் அசாம். ஸோ அப்போ எடுத்துட்டு வந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் இட் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட், சரியா. ஸோ பீஸ்ஃபுல் டாக்ஸ் எடுத்துகிட்டே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, இப்போ நம்ம பார்ப்போம். பட் எஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கோரிலேட் பிட்வீன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் அண்ட் திஸ் நாகாலாந்து இஷ்யூ, சரிங்களா. ஏன்னா 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, திருப்பியும் அகெயின் ஆஜிடேஷன் ஸ்டார்டட், இன்சர்ஜென்சி வாஸ் லைக் அட் தி பீக். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தே பாண்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் விச் அகைன் லெட் டு மெனி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அகைன் த சிச்சுவேஷன் ஹஸ் வர்சன். சரி, ஓகே. எனிவே, இப்போ இந்த நாகா பீப்புள் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் பேச்சு போயினே தான் இருந்தது. அண்ட் திஸ் லெட் டு தி கிரியேஷன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து, சரிங்களா. இந்த year 1963 the state of Nagaland was created. The parliament brought in 13th constitutional amendment act, சரியா. அது மூலமாக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் was given to Nagaland, that is article 371A. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் லா, செப்பரேட் ப்ரொசீஜர் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், சோஷியல் ப்ராக்டிசஸ் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி சிவில் லா இருக்கும், கிரிமினல் லா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அண்ட் ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு ஓனர்ஷிப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டு எல்லாமே அவங்களுக்கு தான் தனி தான். ஸோ ஆர்டிகல் 371A எப்படி நம்ம ஜேகேக்கு கொடுத்தோமோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தோமோ, அந்த மாதிரி நாகாலாண்டுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ விச் கேவ் அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபார் தெம் செல்ஃப் எக்ஸப்ட் ஃபார் தி ஒன் திங், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐசோலேஷன். ஸோ ஐசோலேட் பண்ணல அவங்களுக்கு, இந்தியாவோட தான் அப்படின்ற மாதிரி தான் வச்சோம். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாவனிட்டி கொடுக்கல, செப்பரேட்டாக சொல்லணும்னா, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சாவனிட்டி நம்ம கொடுக்கல, அவ்வளோதான். பட் அகைன் 1963ல் நம்ம செப்பரேட் நாகாலாந்து எடுத்துகிட்டு வந்து ஆர்டிகல் 371A எடுத்துகிட்டு வந்து கூட அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு பக்கம் நாகா பீப்புள்ஸ் கன்வென்ஷன் வேர் லைக் பீஸ் லவிங், இவங்களா அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்என்சி. இதுவரையும் இல்லாமல் செப்பரேட் ஸ்டேட்டு எங்களுக்கு சாவனிட்டி தான் வேணும்னு சொல்கிறாங்க. செப்பரேட் ஸ்டேட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட ஆர்டிகல் 371A. அண்ட் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
வாட் தே டிமாண்ட் இஸ் லைக் கிரேட்டர் நாகாலிம். சரியா? ஸோ இப்போ இந்த மேப் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா உங்க கிரேட்டர் நாகாலிம் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரேட்டர் நாகாலிம் பார்த்தீங்கன்னா மியான்மரோடைய ரீஜனு, அருணாச்சல் பிரதேஷ் ரீஜனு, அசாம் ரீஜனு, மணிப்பூரில் இருக்கிற சில ரீஜன்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் நாகாலிம் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. இதுக்காக தான் இன்னமும் கூட ஒர்க் செய்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம சூடான் இஷ்யூ கூட பார்த்துருப்போம். சூடான் இஷ்யூவில் கூட அங்கே பீப்புள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு நேஷன் வந்து ஃபண்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ டைரக்டாக தெரியலனா கூட இன்டைரக்டாக நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது வெப்பனரிஸ்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே நாகா பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டார்கள். யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியான்மர், அதே மாதிரி சைனா, அதுக்கப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அப்போ பங்களாதேஷ் இல்லை இல்லையா? ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான், இவங்க 3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க என்என்சி. அதனால ரொம்ப வைலண்டாக இருந்தாங்க. தே டிடன்ட் அக்செப்டட் தட் they are part of India அப்படின்ட்டு. சரியா? பட் எவர் things started changing. சண்டை போட்டு in the year 1975 they signed a accord which is called as Shillong Accord. சரிங்களா? ஸோ த ஷில்லாங் அக்கார்ட் வாஸ் சைன்டு பிட்வீன் என்என்சி அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இன் தி இயர் 1975. சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரேக் த்ரூ, தட் இஸ் த ஷில்லாங் அக்கார்ட் when it comes to நாகாலாண்ட் இஷ்யூ. உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியணும் இந்த ஷில்லாங் அக்கார்ட். ஸோ 1975 சைன் பண்ணாங்க. இப்போ எப்படி சைன் பண்ணாங்க ஷில்லாங் அக்கார்ட் என்என்சி? அப்படியே எப்படி பீஸ் லவிங்காக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த ஷில்லாங் அக்கார்ட் சைன் பண்ணது, என்என்சி சைன் பண்ணதுக்காக. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் கிடைச்சது இல்லையா பங்களாதேஷ்லேருந்து, அது கட் ஆயிடுச்சு. பிகாஸ் பங்களாதேஷ் வாஸ் கிரியேட்டட் இன்டு அ செப்பரேட் நேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ நாகாலாந்து பீப்புள் வந்து அழகாக போய் பங்களாதேஷ்ல சேஃபாக இருந்துருவாங்க. சரியா? அது இப்போ கட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரீசன். அதே மாதிரி இந்த டைம்ல தான் எமர்ஜென்சி வந்தது. சரிங்களா? அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்க இல்லையா, they were given an ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டு டீல் வித் வாட் எவர் த சிச்சுவேஷன் இட் இஸ். they were given தி ஃப்ரீ ஹேண்ட். ஏற்கனவே ஆப்ஸ்பா அதில் சுட்டு போட்டால் என்னன்னு கூட யாருமே போய் கொஸ்டின் கேட்க முடியாது. இதில் எமர்ஜென்சி வேற. செகண்ட் ரீசன். தேர்டு, இந்த டைமில் தான் சிக்கிம் தே ஜாயின்ட் இந்தியா. சரியா? ஸோ 1975 பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல ஒரு ரெஃபரண்டம் வந்தது. தே voted in favor of joining an India and they became a part of India. And fourth, நம்ம அந்த டைம் லைனில் நடக்கிற ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச முடியும். பட் எஸ், என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஈவன் காஷ்மீர் டிஸ்பியூட் லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் சொல்யூஷனுக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ காஷ்மீரில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நாகா பீப்புளெலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களே என்ன யோசிச்சாங்கன்னா, காஷ்மீர்லேயே சொல்யூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனிமேல் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகோசியேஷனுக்கு வந்தாங்க. அண்ட் தே சைன்ட் திஸ் அக்கார்ட் which is called as ஷில்லாங் அக்கார்ட். அண்ட் ஈவன் திஸ் நாகா பீப்புள்ஸ் கன்வென்ஷன், அதே மாதிரி ஒரு பீஸ் கவுன்சில்லாம் இருக்கு, பிளஸ் சர்டன் லீடர்ஸ் were there who also played a major role. நீங்க வாங்க பீஸ் டாக்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷில்லாங் அக்கார்ட் வாஸ் சைன்ட் இன் தி இயர் 1975. சரியா? ஸோ இந்த அக்கார்ட்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், தே அக்செப்டட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், தே அக்செப்டட் டு சரண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் ஒரு செப்பரேட் நேஷன் டிமாண்டை வந்து குவிட் பண்ணிட்டாங்க. தே ரினவுன்ஸ்டு தி டிமாண்ட் ஆஃப் செப்பரேட் நேஷன் ஆர் சக்சஷன். சரியா? பிளஸ் ஆடட் டு இட் நிறைய அண்டர் கிரவுண்ட் குரூப்ஸ் இருந்தது. என்என்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இது தவிர்த்து அங்கங்க குட்டி குட்டி குரூப்ஸ் இருந்தது. எல்லாரையுமே டேபிளில் கூட்டிட்டு வந்து அவங்களோட இஷ்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணி நெகோசியேஷன் மூலியமாக ஒரு கன்சென்சஸ் எடுத்துட்டு வரணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அட் த மீன் டைம் தே ஹேவ் தேர் ஓன் செப்பரேட் ஃப்ரீடம். ஸோ அவங்களுடைய லாஸ் எல்லாமே அவங்க மேக் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் சாவர்னிட்டி. ஸோ இதுதான் ஷில்லாங் அக்கார்ட். சரியா? சரி. பட் ஹவெவர் வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் நாகாஸ்? ஸோ அதாவது இந்த நாகா ரீஜன் ஃபுல்லாக அவங்களுடைய டிமாண்ட் என்ன? இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே பார்த்துட்டு வரோம், இண்டிபெண்டன்ட் நேஷன். அண்ட் வாட் தி டிமாண்ட் இஸ் லைக் நாகாலிம். இப்போ நாகாலிம் நம்ம மேப்ல பார்த்தோம். ஸோ இது இந்த ஷில்லாங் அக்கார்ட் மூலியமாக அவங்களுக்கு கிடைச்சதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இந்த ஷில்லாங் அக்கார்ட் சைன் பண்ண உடனே ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் நாகா லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் உங்களுக்கு தெரியணும். ஸோ ப்ளீஸ் மைண்ட் மை ப்ரொனன்சியேஷன். ஒருத்தர் பேர் வந்து சாக் சிஷிசு. சரியா? இன்னொருத்தர் பேர் வந்து தூ மூவியான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இன்னொருத்தர் பேர் வந்து கப்லாங். ஸோ இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்என்சி கிட்டலேருந்து வெளியே வந்துட்டாங்க, என்என்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. டெல்லிங் தட் இந்த ஷில்லாங் அக்கார்ட்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு தேவை நாகாலிம் தான் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷனல் சோஷியலிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ சும்மா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது 10 பாயிண்ட் நீங்கள் கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் 4 பாயிண்ட் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஐம் டேக்கிங் இன் டீப் அனாலிசிஸ். பட் எனிவே, நேஷனல் சோஷியலிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க 1970s. அண்ட் இந்த நேஷனல் சோஷியலிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து இருக்கு பாருங்க, இவங்க தன்னைத்தான ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டாக எஸ்டாப்ளிஷே பண்ணிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட். அண்ட் இவங்களுக்கு சிவில் விங்ஸ் இருந்தது, மிலிட்ரி விங்ஸ் கூட இருந்தது. அதாவது லா அண்ட் ஆர்டர்னு சொல்ற மாதிரி ஒரு செப்பரேட் விங், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. மிலிட்ரி விங்கு இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இவங்க. சரிங்களா? 1970s.
அண்ட் 10 வருஷம் கழிச்சு இவங்களுக்குள்ளேயே சண்டை. ஸோ எதுக்கு சார் சண்டை போட்டாங்கன்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கேட்டு பாருங்க, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ சண்டை என்ன ஆகுதுன்னா, இந்த நேஷனல் சோஷியலிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் நாகா வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து NSCN ஐசக் மூவியா, இன்னொன்று வந்து NSCN கப்லாங் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன செய்வேன்னா, IMK அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். K ஃபார் கப்லாங், IM ஃபார் ஐசக் மூவியா. சரியா? இந்த மாதிரி 2ஆக ஃபார்ம் ஆகுது. அண்ட் இவங்க ஸ்பிளிட் அப்போவே 2 குரூப்ஸ் 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போறாங்க, அண்ட் ஒன்னா சேர்ந்து ஆர்மி கூட சண்டை போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அண்ட் இதுலயும் இந்த ஐசக் மூவியா இருக்காங்க பாருங்க, இவங்க தான் இதுவரையும் சொல்றதுலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்சர்ஜென்ட் குரூப் when it comes to நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்ற மாதிரி. சரியா? இட் இஸ் செட் தட் இந்த ஐசக் மூவியா இருக்காங்க பாருங்க, they are not only present in நாகாலாந்து. இவங்க வந்து நாகாலிம் இஷ்யூலயும் இருக்காங்களா, நாகாலிம் ரீஜன்லயும் இருக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், ஈவன் இன் மியான்மர் ஃபார் தட் மேட்டர். சரிங்களா? அண்ட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் லீடர்ஸ் மாறுறாங்க, அதே மாதிரி ஒப்பீனியன்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த காப்லாங் எடுத்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், காப்லாங் வந்து இறந்து போயிடுறாரு, அதாவது லீடர் இறந்து போயிடுறாரு. அண்ட் they are placed under UAPA தான், தட் இஸ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். பட் ஆனால் IM இருக்காங்க பாருங்க, தட் இஸ் ஐசக் மூவியா. இவங்க கூட 2015ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீஸ் அக்ரிமெண்ட் வாஸ், தட் இஸ் NSCN IM வெர்சஸ் சென்ட்ரல், லைக் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் இன் இயர் 2015. ஸோ இப்போ இந்த காப்லாங் அப்படின்னு சொல்றது தான் வந்து ரொம்ப டெரர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் தே ஆர் பிளேஸ்ட் அண்டர் UAPA. ஐசக் மூவியா வந்து இட் இஸ் லைக் பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க 2015ல. அண்ட் தே ஆர் நாட் அண்டர் UAPA ஐ கெஸ், பட் எனிவே திஸ் இஸ் தேர் ஸ்டேட்டஸ். ஃபைன், சரி. Now we'll have to analyze it with mains aspect. சரிங்களா? Now why there is a great demand for Nagaland first of all. So இப்போ இதை நீங்க ஆன்சராக எப்படி எழுதுவீங்க? சரி, நீங்க என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் தேர் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் இன்வேஷன் 1800ஸ்லேருந்தே அவங்க இதான் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் வை அண்ட் வை தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஒரு செப்பரேட் நேஷன் ஃபார் தெம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சி யூ கேன் ரைட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் லைக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் AZ FISO. ஸோ இந்த நாகாலேண்ட் இஷ்யூ ஆர் இந்த நாகா நேஷனலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு பிரெயின் சைல்டே வந்து AZ FISO தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பிகாஸ் லைக் he is an efficient communicator and he got like support from majorities of the Naga, and with his help only and the ஒரு நாகா பீப்புளோட சப்போர்ட்டோட he made a Naga nationalist movement என்னன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாரு. So the influence of AZ FISO ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி see Nagas thinks in religious lines also. சரிங்களா? and majority of the Nagas are Christians and they are in the opinion that இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஹிந்து கவர்மெண்ட், so they will put an end to the Christianity. so இதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டைம்ல they would have told British government நாங்க உங்க கீழே இருந்துடுறோம் அப்படின்ட்டு, பிகாஸ் ஆஃப் சேம் ரிலிஜன். சரியா? அண்ட் they had a opinion that okay, இப்போ நம்ம இவங்க கூட அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, கான்ஸ்டிடியூஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நம்ம we'll have to stop eating beefs also அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி see Nagaland was never a part of India and they had no strong ஒரு ரிலேஷன்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். they were never been a part of India even during Mughals period for that matter. அதே மாதிரி Nagas they saw Indian government with fear only, like what they used to feel is like Indian government will force us to like follow their custom ன்னு சொல்லிட்டு. but however this is like proved wrong via article 371A. still அவங்க மைண்ட் செட் என்ன, how forward they are, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கல. plus added to it they saw us with fear only. and see the most important thing is like they are different from the mainland people of India. they are really different and it's not easy to merge with them. இப்போ கோவாக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம்னு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இல்ல சார் நான் பாண்டிச்சேரி போயிடுவேன்னா ஓகே, அது கிடையாதுங்க. சரிங்களா? plus added to it Indian government did nothing like to make sure that the fear of the Naga people goes அப்படின்ற மாதிரி. rather what we bought is Armed Force Act. see நாகா பீப்புள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ரீஜன் வந்து இந்தியனைஸ்ட் ஆயிடும், குளோபலைஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அதுதான் உங்களுடைய ஃபியரே. சரிங்களா? ஸோ ஃபியர் ஆஃப் ஏலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி see they were given support. சரிங்களா? தட் இஸ் பை தி பர்மா ஆர் ஈவன் பை தி சைனீஸ் கவர்மெண்ட், ஐடியாலஜிக்கலாக இருக்கட்டும், ஃபினான்ஸாக இருக்கட்டும், வெப்பனரிஸாக இருக்கட்டும், ஸோ ஈவன் ட்ரைனிங்காக இருக்கட்டும். ஸோ சப்போர்ட் இருக்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் பிரேவ்னஸும் வரும். சரிங்களா? அண்ட் see other things also we can talk. அதாவது என்னன்னா, அவங்க நாகாலாண்ட் டிமாண்ட் இருந்தது இல்லையா, தட் இஸ் நாகாலிம். இதை பேஸ் பண்ணி கூட சென்டர் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது 2010ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க நாகாலாண்ட் பவுண்டரியை கூட நாங்க சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அசாம் கவர்மெண்ட்டுக்கு இது பிடிக்கல, அதாவது பவுண்டரியை சேஞ்ச் பண்றது. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நெகோசியேட் பண்றாங்களா, they are negotiating only with one entity. அதாவது இந்த நேஷனல் சோஷியலிஸ்டிக் கவுன்சில் IM இருக்காங்க, அப்படி இல்லைன்னா
கேப்லாங் இருக்காங்கன்னா அவங்க கூட தான் பேசுறாங்க. இப்போ நாகா எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், நாகாலாண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ட்ரைப்ஸ் கிட்ட இருக்கிறாங்க who have different கல்ச்சர். அவங்களுக்கு நடுவுலயே தேர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், லாங்குவேஜ், ட்ரெடிஷன், ஜியாகிரபி இந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லா அண்டர் குரூப்ஸ் பீப்புள் இருக்காங்களா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசியிருக்கணும். சரியா? ஸோ இப்போ ஐஎம் இருக்கு, ஐஎம் கூட நீங்க 2015 வந்து பீஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்தீங்க. இவங்க they happens to be and tribes of Manipur too who have similar sort of linkages with other Nagas. பட் ஆனா இவங்க மொத்த ட்ரைப்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதுங்களா? ஸோ இப்போ NSCNK இருக்காங்க, தட் இஸ் கேப்லாங். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கொன்யாக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி கூட ரொம்ப ரிசவல் பண்ணுவாங்க. அதாவது ஈஸ்டர்ன் நாகாலாந்து ஃபுல்லா இந்த NSCNK கிட்ட இருக்கும். ஸோ ஈஸ்டர்ன் நாகாலாந்துல இதுதான் மணிப்பூருக்கு கிட்ட இல்லையா, மணிப்பூர்லயும் இவங்க கேம்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ டாக்கிங் வித் ஒன்லி ஒன் கம்யூனிட்டி டஸ் நாட் லைக் வில் பிரிங் யூ பீஸ். புரியுதுங்களா? அண்ட் ஈவன் நாகா நேஷனல் கவுன்சில் கூட நீங்க எடுத்து பார்த்துக்கோங்களேன், அவங்க அங்காமிஸ் குரூப் தான். அந்த நாகா நேஷனல் கவுன்சில்ல நிறைய பேர் இருப்பாங்க அங்காமிஸ். சரிங்களா? ஸோ இப்போ நாகாலாந்து இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா there is ceasefire agreement, there is Shillong Accord, there is peace agreement, but at the meantime there are certain groups which is in UAPA, that is Unlawful Activities Prevention Act, and இந்த ஆக்ட் கீழே ஒரு குரூப்பை பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. இப்போ ஃபைன். ஸோ இதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 14 சிவிலியன்ஸ் இன் நாகாலாந்து have been killed. சரிங்களா? அண்ட் இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோன் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு, which is கொன்யாக் நாகாஸ் அதிகமாக இருக்கிற இடம். சரிங்களா? அண்ட் கொன்யாக்ஸ் இப்போதான் நம்ம பார்த்தோம், இந்த குரூப் வந்து காப்லாங்க சேர்ந்தவங்க, அதாவது NSCN காப்லாங்ல அதிகமாக இருக்கிறவங்க கொன்யாக்ஸ். அண்ட் இப்போ இந்த ரீஜன்ல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, திருப்பி இவங்க கூட பீஸ் டீல் எடுத்துட்டு வர்றது எவ்வளவு கஷ்டமாகும். அண்ட் இந்த ஆர்டிகல்ஸ்லயும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் இருக்கு, அது கீழே ஆர்ம்டு பர்சனல்ஸுக்கு வந்து நிறைய இம்யூனிட்டிஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சிவிலியன்ஸை கீல் பண்ணிட்டு ஆஜிடேஷனை அதிகப்படுத்திடுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இம்யூனிட்டி வேற. இப்போ வாட் நீட்ஸ் டு பி டன், இதுதான் கேள்வி இப்போ. ஸோ இதுக்கு கன்க்ளூஷன் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா, சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட பத்தி பேசலாம். அதாவது 1998ல சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்தது, தட் இஸ் நாகா பீப்புள் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல. சரிங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் இருக்காரு, ஆர்மி ஆஃபீஸர் இருக்காரா, தென் வாட் அண்ட் ஆல் திங்ஸ் ஹி ஹாஸ் டு டூ அண்ட் வாட் அண்ட் ஆல் திங்ஸ் ஹி ஷுட் நாட் டு டூ, அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிளஸ் ஆடட் டு இட் மினிமல் ஃபோர்ஸ் வைக்கணும். அதாவது பவர்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. And there should be clear definition for disturbed area. சரிங்களா? And friends, added to it, yes, I'll tell you this. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி வச்சாங்க, தட் இஸ் சந்தோஷ் ஹெக்டே கமிட்டி அப்படின்ட்டு. இந்த சந்தோஷ் ஹெக்டே கமிட்டி வந்து ஒரு ஓப்பனான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் which is there in Jammu and Kashmir and North Eastern states, இதனால தான் ஒரு பீஸே வரமாட்டேங்குது இந்த ரீஜன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க சந்தோஷ் ஹெக்டே கமிட்டி, which was an committee appointed by the Supreme Court. சரிங்களா? அண்ட் ஒன் மோர் கமிட்டி இஸ் தேர். இந்த கமிட்டியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜீவன் ரெட்டி கமிட்டி. ஸோ இந்த ஜீவன் ரெட்டி கமிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்ப்ட் ஏரியா இருக்கோ அங்க வந்து கிரீவன்ஸ் செல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் லைக் இன் ஈச் ஏரியாஸ். பட் அகைன் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ we need to wait and watch what is the reaction from that group. காப்லாங் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பீஸ் டாக் நெகோஷியேட் பண்ணுறாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் எஸ், யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல GS பேப்பர் 3 இன்டர்னல் செக்யூரிட்டியில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இன்ஃபேக்ட் வி ஹவ் கவர்ட் தி ஹோல் டாபிக். இதுக்கு முன்னாடி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பார்த்துட்டோம், இப்போ நாகாலாந்து இஷ்யூவும் பார்த்துட்டோம். அண்ட் இதே மாதிரி எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல டெஃபினெட்லி இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இன்னும் நிறைய வரும். ஸோ அது இன்டர்நெட் ஷட் டவுன் ஆக இருக்கட்டும், சைபர் கிரைம்ஸ் ஆக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஆர்டிகல்ஸ் வில் பாப் அப். அட் தட் டைம் வில் கவர் இன்டர்னல் செக்யூரிட்டி பேப்பர் ஆல்சோ. Fine. Anyway, we'll move on to the next topic. The next article, that is about mediation bill. So friends, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as like they bought in a bill, that is mediation bill. சரியா? ஸோ திஸ் பில் இஸ் ஃபார் பப்ளிக் கன்சல்டேஷன். ஸோ இப்போ பப்ளிக் கிட்டலேருந்து கன்சல்ட் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே என்ன சொல்கிறாங்கன்னா, see we want to take various policy initiatives with respect to ADR mechanism. சரிங்களா? இது வரையும் இல்லாமல் இந்தியா இஸ் a signatory to Singapore Convention on Mediation. So we want to bring in
a bill that is like which brings in ADR mechanism with best international practices. So சிம்பிளாக சொல்லணும், ஆல்டர்னேட்டிவ் டெவலப்மெண்ட் மெக்கானிசம்காக ஒரு பில் எடுத்துட்டு வர போறோம், உங்க கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் சிங்கப்பூர் கன்வென்ஷன் ஆன் மீடியேஷன் வந்து இது வந்து ஒரு UN உடைய ஒரு அவுட்கம், யுனைடெட் நேஷன். ஸோ இது வந்து ஏடிஆரை பேஸ் பண்ணி தான் ஒரு கன்வென்ஷன் இது. ஸோ சைனா, USA, இந்தியா எல்லாருமே சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வாட் யூ நீட் டு நோ இஸ் லைக் யூ நீட் டு நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ADR. தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சிம்பிளாக சொல்லணும், இட் இஸ் அ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வித்தவுட் லிட்டிகேஷன் or it is a procedure for settling dispute without litigation. ஸோ கோர்ட்டோடைய டைம் வேஸ்ட் பண்ணாம டிஸ்பியூட்டை சால்வ் பண்றது தான் ADR. சரிங்களா? So by negotiation between both the parties without going to the court, you bring to you come to a solution. சரி, there are like types of ADR ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு 5 important types இருக்கு ADR. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்ரேஷன், அதுக்கப்புறம் கன்சிலியேஷன். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்பிட்ரேஷனுக்கும் கன்சிலியேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிட்ரேஷன்னா வந்து ஒரு ஆர்பிட்ரி ட்ரைபுனல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்பிட்ரல் ட்ரைபுனல், இந்த ட்ரைபுனல் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க, அண்ட் திஸ் அவார்ட் இஸ் பைண்டிங் ஆன் தி பார்ட்டிஸ். சரிங்களா? ஸோ கோர்ட்டில் எப்படி வாதாடுவாங்களோ அந்த மாதிரி தான் வாதாடுவாங்க. ட்ரைபுனல் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாடி. ஸோ இதுக்காக இந்தியாவில் ஆக்ட் இருக்குங்க. சரிங்களா? அண்ட் ட்ரைபுனல்ஸ் அவார்ட்ஸ் ஆர் லைக் ஃபைனல் அண்ட் இட் இஸ் பைண்டிங். அஃப்கோர்ஸ் இப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் போகணுன்னா கோர்ட்டுக்கு போகலாம். இஃப் யூ ஃபைண்ட் லைக் சம் சார்ட் ஆஃப் ஃப்ராட் இஸ் ஹேப்பன்ட் இயர் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். பட் எஸ், ஆர்பிட்ரேஷன் இஸ் தேர். சரி, அதே மாதிரி கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ கன்சிலியேஷன்னா என்னன்னா, இதுவும் ஆர்பிட்ரேஷன் மாதிரி தான், பட் ஆனால் இது லெஸ் ஃபார்மலாக இருக்கும். கன்சிலியேட்டர் இருப்பாரு. வாட் வில் டூ இஸ் லைக் வில் அசஸ் போத் தி பார்ட்டிஸ், அண்ட் கன்சிலியேட்டர் கொடுக்குற தீர்ப்பு வந்து பார்ட்டிஸ் அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இஃப் போத் த பார்ட்டிஸ் அக்செப்ட்னா இட் இஸ் பைண்டிங், இல்லையா தே கேன் ரிஜெக்ட். இதுதான் கன்சிலியேஷன். ஃபைன். நெக்ஸ்ட் மீடியேஷன். யூ நீட் டு நோ அபவுட் மீடியேஷன். ஸோ மீடியேஷன்னா என்னன்னா, it is like an opportunity which is provided to both the parties to negotiate. சரிங்களா? ஸோ இதில் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன், நான் தான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. both the parties come, they negotiate, they tell their problems and they itself come to a final solutions if they want to. ஆனால் அவங்களுக்கு இல்லை நான் சொல்யூஷன்ஸுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா, ஓகே ரைட்டு, மீடியேட்டருக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன் அண்ட் மீடியேஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க. புரியுதுங்களா? அண்ட் மீடியேஷனில் வந்து ஒரு மியூச்சுவலி அக்செப்டட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நெகோசியேஷன். நெகோசியேஷன்னா லைக் இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வேர் போத் த பார்ட்டிஸ் ஆர் இன்வைட்டட். சரிங்களா? அண்ட் தேர்ட் பார்ட்டி எதுவுமே இன்டர்வியூனே பண்ண மாட்டார், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஸோ ஜென்ரலி நெகோசியேஷன்ஸ் எதிர நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ்ல அண்ட் எவ்ரிடே லைஃப்ல நெகோசியேஷன் நடக்குது. சரிங்களா? இப்போ மீடியேஷன்ல என்னன்னா தேர்ட் பார்ட்டி வந்து கொஞ்சம் அறிகுறெல்லாம் சொல்லுவாரு. மீடியேஷன்ல, நெகோசியேஷன்ல அப்படி இருக்காது, தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸே இருக்காது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் கொலாபரேட்டிவ் லா. கொலாபரேட்டிவ் லானா என்னன்னா, ரெண்டு பார்ட்டிஸ் கிட்டயுமே வந்து லாயர் இருப்பாங்க, அண்ட் லாயர்ஸே பேசி முடிவு எடுத்துப்பாங்க. தே வில் நாட் கோ டு தி கோர்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் கொலாபரேட்டிவ் லா. அண்ட் ஜென்ரலி இங்கே லாயர் வருவாங்க தெரியுமா, அவர் வந்து அட்டார்னியாக இருப்பார். அட்டார்னிலாம் இஸ் லைக் லாயர் பிளஸ் ஆடட் டு இட் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூ பிராக்டிசஸ் இன் கோர்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ரைட்டு. இப்போ வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா, அதாவது அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல், லெஸ் டைம் கன்சியூமிங், எக்ஸ்பர்டீஸ் இஸ் தேர், பெட்டர் பார்ட்டிசிபேஷன் இஸ் தேர், இட் இஸ் குவைட் எஃபிஷியன்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்கினே போகலாம். அண்ட் இட் கிவ்ஸ் லைக் கண்ட்ரோல் ஓவர் தி அவுட்கம். பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ லைக் இட் மே சஃபர் லெஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம். அண்ட் ஆடட் டு இட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் இதில் வர சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸாக இருக்கும். சரிங்களா? அண்ட் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போத் தி பார்ட்டிஸ் வில் நாட் பி லைக் இம்பாக்டட் டூ மச் அ லாட், சென்ஸ் ஆஃப் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் கிவன். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு பேசலாம் இதில். சரிங்களா? ஸோ எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியிருப்பீங்க நீங்கள், நான் போய் பேசி சொல்லிட்டு வந்தேன், அதனால இப்போ ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். சரி, ஓகே. இப்போ இந்தியாவில் why there is a need for these sort of bills or ADR எதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, first pending cases. So it is said that கிட்டத்தட்ட 4 கோடி cases is like pending in the court. So இந்த 4 கோடியில் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில், 50 lakhs வந்து ஹை கோர்ட்ஸில், 60,000 கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. சரி சார், இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 4 கோடியே 60,000 ஆகுது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓகே, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4 கோடின்னு சொன்ன கேசஸ். சரிங்களா? பிளஸ் ஆடட் டு இட் ஜஸ்டிஸ் delayed is justice denied. ஸோ இதில் வந்து ஸ்பீடி ட்ரையல் இஸ் தேர். அதே மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லாம் இருக்குன்னா, ட்ரேட்லாம் நடக்குதுன்னா கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ் நிறைய ரைஸ் ஆகும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கோர்ட்டு ப்ரொசீஜரு,
ஐயா 1 மணிக்கு தான் வருவார், சாப்பிட்டு வெயிட் பண்ணுலாம் சொல்லின்னு இருக்க முடியாது. சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட் திஸ் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆக்சுவலி. ஸோ பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃபைன். ஸோ ஜிடிபி growth ரேட்டும் ஆகும். ஸோ தீஸ் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் விச் there is a need for ADR mechanisms. ஓகே, இந்தியாவில் ADR மெக்கானிசம்ஸ்க்காக லாவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, we do have Arbitration and Conciliation Act of 1996. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இந்த Arbitration and Conciliation Act of 1996 தான் it was governing arbitration and conciliation. பட் however இப்போ என்ன பண்ணாங்கன்னா 2019ல இந்த 1996 ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. 2019ல ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துட்டு வந்து, சரிங்களா? அண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கும் which will frame policies. அதே மாதிரி ஒரு டெபாசிட்ரிலாம் மெயின்டைன் பண்ணி வைக்கும். ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ் ஆர் ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி ஒரு டெபாசிட்ரி மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் பாலிசி எடுத்துகிட்டு வருவாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சரியா? தட் இஸ் ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கும். அண்ட் இதோடைய சேர்பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேர்பர்சன் ஷுட் பி லைக் either ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் எனி எமினன்ட் பர்சன் வித் நாலேஜ். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பில்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ்னா, இப்போ ஒரு டிஸ்பியூட் இருக்கு, இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் அண்ட் டொமஸ்டிக் டிஸ்பியூட்னு வச்சுக்கோங்களேன். இதை பேஸ் பண்ணி யாருக்கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்களா இந்த பில்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் இருக்கா ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட சொல்லி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆர்பிட்ரேட்டர்ஸை. டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷன் பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வில் designate a institution who will appoint arbitrators. சரியா? ஸோ இப்போ ஆர்பிட்ரேட்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் இவங்களே வந்து ஒரு பேனல் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக தெரிய வேண்டியது என்னன்னா, ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அண்ட் இதில் அமெண்ட்மெண்ட்ஸ் கூட எடுத்துட்டு வந்தாங்க ரீசெண்டாக. தட் இஸ் இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் பில் 2019ல பாஸ் பண்ணாங்க. இப்போ 2021ல திருப்பி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ ஆர்பிட்ரேஷன் அவார்ட் வெதர் இட் இஸ் பைண்டிங் ஆர் நாட், அஃப்கோர்ஸ் இட் இஸ் பைண்டிங். சரி, ஒன் கேன் கோ டு தி கோர்ட் இஃப் ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். சரி, அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னன்னா, if the arbitration award is like affected by fraud or corruption அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, if you can prove it, if it is by fraud or corruption, then you can come to the court ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேட்டர்ஸ் உடைய குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, an advocate who is registered under Advocate Act of 1961 with 10 years of experience. So advocate with 10 years of experience and அதே மாதிரி Indian Legal Service Officer. ஸோ இவங்க வந்து ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஆகலாம். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலியமாக ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்பிட்ரேட்டர்ஸ் வந்து லாயர்ஸாக இருப்பாங்க வித் 10 years of experience. ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சரி, ஓகே. இப்போ ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ மீடியேஷன்னா, இந்த மீடியேஷனுக்காக தான் இப்போ இருக்கிற பில் பாஸ் பண்ண போகிறாங்க, which is under proposal and public opinions கேட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இட் இஸ் செட் தட் இந்த பில்ல, இந்த டிராஃப்ட் பில்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, I have given you in a point format. First is like they will create a mediation council of India. அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு மீடியேஷன்ஸ்க்காக ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. சரிங்களா? இது வரையும் எல்லாமே மீடியேஷன் ப்ராசஸ்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க போகுது. அண்ட் மீடியேட்டர்ஸ்க்கும் கன்சிலியேட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்சஸ் கிளியராக மென்ஷன் பண்ண போறாங்க. அண்ட் இது வரையும் எல்லாமே இந்த மீடியேஷன் பேஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணாங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும் அட்லீஸ்ட் ஃபார் 90 days. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு இந்த பில்ல. சரிங்களா? அண்ட் இந்தியா ஆல்ரெடி சிங்கப்பூர் கன்வென்ஷன் அண்ட் மீடியேஷன் உடைய ஒரு சிக்னேட்டரி. ஸோ திஸ் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஆர்டிகலுக்கு வரும். இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இந்த பில்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீடியேஷனை வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசமாக பார்க்குறாங்க. சரியா? தே ஆர் ட்ரீட்டிங் திஸ் அஸ் அ ப்ரொஃபஷன் விச் இஸ் அண்ட் வெரி குட் திங். ஏன்னா சும்மா பெருசுங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நைட் டியூட்டி இருந்தாலும் 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும் மாப்பிள்ளன்னு சொல்கிற கதெல்லாம் கிடையாது. ஐ மீன் ஈவினிங் 5 மணிக்கு. ஸோ எஸ், தே ஆர் ட்ரீட்டிங் திஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷன் அண்ட் தே ஆர் கிவிங் அக்னாலேஜ்மெண்ட் டு தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஒரு ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன் கொடுக்குது. சரியா? திஸ் இஸ் அ ரிமார்க்கபிள் ஸ்டெப். So at least parties are given an opportunity before going in for legal dispute. And of course, mediation na the party has the freedom to like accept it or even reject it. சரிங்களா? Plus added to it, one more good thing is like mediation conciliations உள்ள differences சொல்லிடுவாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் சொல்லிடுவாங்க with international practices. And இப்போ COVID-19 டைம்ல it is a need of the hour. சரி, ஓகே. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மீடியேஷன் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ப்ரொஃபஷன் இருக்குன்னா இன்டர்நேஷனலி ஆல்சோ பீப்புள் மைட் கம் இன் டு இந்தியா அண்ட் தே கேன் கோ இன் ஃபார் மீடியேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. பட்
பட் இது நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் மீடியேஷன் when it happens in India it will be considered as a domestic mediation ன்னு சொல்லிட்டு இந்த பில்லு சொல்லுது. ஸோ அப்போது டொமஸ்டிக் மீடியேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஏன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலையான்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் கேட்குறாரு. ஸோ இஃப் ஃபாரின் பார்ட்டி இஸ் தேர், அவர் வந்து இந்த மீடியேஷன் அக்ரிமெண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறாரு? ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் வேர்ல்டு வைட் என்ஃபோர்சபிலிட்டி இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். லைக் வேர்ல்டு வைட் என்ஃபோர்சபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது மீடியேஷன் கவுன்சிலை பற்றி பேசுகிறாரு ஆத்தர். என்ன சொல்கிறாருன்னா மீடியேஷன் கவுன்சிலில் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ரிட்டையர்ட் சீனியர் ஜட்ஜு, அ பர்சன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ADR, தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அண்ட் அன் அகாடமிக் பர்சன் who taught ADR. ஸோ இவங்க தான் கவுன்சிலில் இருப்பாங்க, தட் இஸ் மீடியேஷன் கவுன்சிலில். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு பவர்ஃபுல் பாடியாக இருக்கும் which will regulate everything. பட் இதில் ஒரு சிங்கிள் மீடியேட்டர் கூட இல்லை. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ மீடியேட்டர் இருக்காருன்னா அவர் தான் உட்காந்து மீடியேட் பண்ணுவார். இப்போ கவுன்சில் இருக்குன்னா அந்த கவுன்சிலில் மீடியேட்டர்ஸும் இருக்கணும். ஸோ தட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு தெரிகிற மாதிரி. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் நீங்கள் கவுன்சிலில் வைக்காம யூ ஆர் கீப்பிங் இன் ஆல் தி ஆக்டிவ் பர்சன்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ், ரிட்டையர்ட் சீனியர் ஜட்ஜு, பர்சன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ADR அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்கன்றாரு. பட் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ADRல வைக்கிறாங்க. பட் ஆத்தர் இதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது ஹிஸ் கன்சர்ன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிட்டையர்ட் சீனியர் ஜட்ஜு ஆர் ஈவன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாரு. சரிங்களா? அண்ட் தேர்ட் திங் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இஸ் லைக் there are lot of disputes which does not require mediation at all, or which should not be mediation, which should not be mediated. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரைம், இப்போ FIRலாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இதில் மீடியேஷனுக்கு ஒரு ஆஸ்பெக்ட்னு சொல்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ இப்போ திருடருக்கான அவருக்கு மீடியேஷன் போடுமா? ஸோ த கவர்மெண்ட் ஹேஸ் டு மேக் அ லிஸ்ட். அதே மாதிரி வாட் அபவுட் பர்சன்ஸ் who are involved in crime, and if that person happens to be a minor, or if that person happens to be an unsound mind person. So there is ஒரு in-deep regulation which is needed. And இந்த மாதிரி disputes எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி, மீடியேஷன் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி கோர்ட் அப்ரூவல் வேணும். or one can frame rules with ரெஸ்பெக்ட் டு இட். சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் கேசஸில் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி. சரி, அதே மாதிரி இப்போ கமர்ஷியல் கேசஸ் கூட இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர், சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் கன்சியூமர், இவங்களுக்கு நடுவில் மீடியேஷன் இருக்குமா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஜியோ யூஸ் பண்ணுறோம், சிக்னல் ஒழுங்காக கிடைக்கல, மீடியேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? தே வில் பி அலோவ்டு டு டாக் அண்ட் ரிசால்வ் இஷ்யூ. ஸோ அகைன் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் கன்சியூமர் பேசிஸில் இது கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட் ஷுட் பி ஆடட். ஸோ ஆத்தர் என்ன கேட்குறாருன்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இந்த பில்லை ஏன் ஆட் பண்ண முடியல? அதே மாதிரி லாயர்ஸ், மீடியேட்டர்ஸ், ஜட்ஜ் எல்லாருமே கவுன்சிலில் ஏன் இல்லை? அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க டிராஃப்ட் பில்ல மீடியேஷன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அகைன் இந்த கமெண்ட்ஸை எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ஆத்தர். ஸோ த கவர்மெண்ட் ஹேஸ் டு கன்சிடர் தீஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஃபைன். எனிவே இந்த பில் பாஸ் ஆகும்போது நம்ம இன்னும் இண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எஸ், உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா வாட் இஸ் ADR, வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ADR, வாட் ஆர் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் ஆர் ப்ரிவைலிங் வித் ரெஸ்பெக்ட் டு ADR, அண்ட் இப்போ மீடியேஷனுக்காக பில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபைன், ஓகே, ரைட். எனிவே மூவிங் ஃபார்வர்ட், தட் இஸ் health account numbers that requires closer scrutiny. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலில் என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது ஜஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன், ஹெல்த்துக்காக நம்ம ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் ஆடட் டு இட் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நேஷனல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நேஷனல் ஹெல்த் அக்கௌண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கு, 2017-18 ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு GDP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1.35%. ஸோ எர்லியர் இட் யூஸ் டு பி ஒன்லி 1% ஆர் 1.2, ஆனால் இப்போ 1.3% இருக்கு. அண்ட் இது வரையும் இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர், ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லைக் இன்க்ரீஸ்ட் அலாட் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் ஆனால் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் ப்ராப்பர் டேட்டா. அதாவது நேஷனல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கம்பிலேஷன் ஆஃப் மெனி த டேட்டாஸ் அண்ட் த டேட்டாஸ் ஆர் நாட் ப்ராப்பர்ன்றாரு ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேர்ல்டில் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் லோவஸ்ட். அண்ட் இப்போ நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2.5% ஆஃப் GDP இருக்கணும், ஆனால் நம்ம 1.35% தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ப்ளஸ் ஆடட் டு இட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் நிறைய பண்ணுறாங்க வென் கம்பேர்ட் டு தி யூனியன் கவர்மெண்ட். அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃபேக்ட் கம்மி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க.
ப்ளஸ் ஆடட் டு இட் நீங்கள் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரில் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூட எடுத்துகிட்டு வரீங்க. அதாவது டிஃபென்ஸில் ஹெல்த்துக்காக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க இல்லையா, தட் இஸ் ஆல்சோ கன்சிடர். ஸோ தட் இஸ் நாட் சம்திங் விச் வில் பெனிஃபிட் பப்ளிக், ரைட்? ஸோ இப்போ உமன்ஸ் இருக்காங்க, உமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், நியூட்ரிஷன், சைல்டு பிலோ 5 years, தே ஒன்லி கான்ஸ்டியூட் 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ அவங்களுக்கு தானே ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் வென் கம்பேர்ட் டு தி டிஃபென்ஸ் ஹெல்த். அண்ட் இப்போ நீங்கள் டிஃபென்ஸ் மெடிக்கல் சர்வீசஸ்க்காக எடுத்துகிட்டு வரீங்களா, எஸ் ஓகே, அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை. பட் ஆனால் இது ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கீழே எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க? ப்ளஸ் ஆடட் டு இட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் வந்து ஒரு திங் விச் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ ஒரு வருஷம் அதிகமாக இருக்கும், ஒரு வருஷம் கம்மியாக இருக்கும். இப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு சில மாதம், அதாவது ஒரு சில வருஷம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறீங்க, ஹாஸ்பிட்டலைசேஷன், மாடர்னைசேஷன் பண்ணுறீங்க. ஸோ இது லைஃப் டைம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்துக்கினே இருக்கும். இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக், இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ப்ராப்பர் டேட்டா உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல. அண்ட் த பிக்சர் which is shown is like a larger picture. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் முழுசாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று டேட்டாஸ் ஒழுங்காக இல்லை, அதே மாதிரி ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது, ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு. ஃபைன். ஸோ ஜென்ரலைஸ்டான பாயிண்ட்ஸ் தான். எஸ், இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? எனிவே, that's it with respect to this video guys. That's it with respect to 8th November. And yes, இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ்லாம் எதில் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் கீழே பிளேஸ் பண்ணலாமா? தட் இஸ் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் தர் மேனேஜ்மெண்ட் இன் பார்டர் ஏரியாஸ். இதில் பிளேஸ் பண்ணலாம்ல. ஸோ இப்போ நாகாலாந்து, மியான்மரில் போய் இருக்கிறாங்க, போரஸ் பார்டர். ஸோ இது பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. இது ரெண்டு கீழேயும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஏடிஆர் பார்த்தோம். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து எதில் பிளேஸ் பண்ணலாம்னா, லைக் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர்ஸ் மெஷர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதில் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நேற்று மால் நியூட்ரிஷன் பற்றிலாம் பார்த்துருப்போம். இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆங்கன்வாடிஸ், ரோல் ஆஃப் ஆங்கன்வாடிஸ். இதை வந்து நீங்கள் எதில் பிளேஸ் பண்ணலாம்? இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், ஆர் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்டர் சர்வீசஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். இது ரெண்டுத்துலையும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ட்ரை டு கீப் தி சிலபஸ் வித் யோர் செல்ஃப், டேக் அ பிரிண்ட் அவுட், கீப் இட் வித் யோர் செல்ஃப் அண்ட் ட்ரை டு இன்டர்பிரேட். ஸோ நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலன்னா தென் டெஃபினெட்லி உங்களுக்கு சிலபஸ் கூட தெரியாது, நீங்கள் கடைசி வேற ரிலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எனிவே, that's it with regards to this video guys. Thank you for watching.